மகாசக்தி பீடாலயத்துக்கு இது முகத்வாரம். உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஆலயம், ஆபத்தான ஆயுதத்தாலையும் மந்திர தந்திரத்தாலையும் இந்த முகத்வாரத்தை திறக்க முடியாது. இந்த ருத்ரசூலத்தால தான் முடியும். இந்த ருத்ரசூலம் இல்லாம ஆலய பிரவேசம் முடியாத விஷயம். महाशक्ति माता नमो नमः। महाशक्ति माता नमो नमः। மகாதேவா, பரமசிவனோட சிரசிலிருந்து வந்த புனிதமான கங்கா ஜலம் இது. முதல்ல ரட்சகன் அந்த ஜலத்தில் நனைஞ்சு புனிதமாகணும். அந்த கங்கா ஜலம் பட்டு புனிதமான ரட்சகனை அக்னி ஒண்ணும் செய்யாது. அந்த திருசூலம் மும்மூர்த்திகளின் சக்திக்கு பிரதிரூபம். ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்த மகாசக்தியின் மறு உருவம். காலகாலமா எத்தனையோ கொடியவர்கள் அந்த சூலத்தை சொந்தமாக்கிக்கணும்னு முயற்சி செஞ்சு அடியோட அழிஞ்சு போயிட்டாங்க. மகாதேவா, அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் மூலாதாரமாய் இருக்கிறது இந்த 18 தூண்கள். தக்ஷனுடைய புதல்வி, சர்வேஸ்வரனின் மனைவி, தாக்ஷாயணியின் சரீரம் 18 துண்டுகளாக விழுந்த பிரதேசங்கள் தான் இந்த 18 சக்தி பீடங்களுக்கு ஆதாரமா அடையாளமாய் புனித புண்ணியக்ஷேத்திரங்களாகி அருள் பாலிக்குது. இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் அம்மனோட ஒவ்வொரு அவயவ துண்டத்துக்கும் அடையாளமா நிக்குது. ரட்சகன் தன்னோட திருசூலத்தால தூண்களை தொட்டதும் கிரகணத்தால மறைக்கப்பட்ட ஜெகன்மாதாவோட சக்தி திரும்ப ஒளி வீச ஆரம்பிக்கும். இந்த ஆதார பீடத்தோட அருள் பீடங்களான அந்த 18 சக்தி பீடங்களும் மகிமை மிக்கதா மாறும்.
தினன் சக்தி பீடங்கள் மறுபடியும் பொலிவடைஞ்சிடுச்சு. திரிசூலத்தம்மன் கையில சாத்தன உடனே கிரகணத்தால மறைஞ்சு போயிருந்த சக்திகள் எல்லாம் திரும்ப வந்துடும். சூரிய அஸ்தமனம் ஆன உடனே முகத்வாரம் மறுபடியும் மூடிக்கும். மறுபடியும் 27 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற மகா சக்கர கிரகணம் முடிஞ்சதும் சக்தி ஏற்ற பூஜை பண்ணணும். அதோ பார் ருத்ராவோட மனைவி. தயவு செஞ்சு உள்ள போமா. டேய் அம்மா உள்ள கூட்டிட்டு போறா. ருத்ரா இங்கே. சாவு எல்லாருக்கும் வரும். ஆனா நீ உன் சாவை தேடிக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க. நீ செத்துவிடா. உன் மரண தேவன் பேரு ருத்ரா. अरे वो रुद्रा कहाँ है तू? வாடா. நீ பெரிய வீரனா? இந்த சக்தி பீடத்தோட ரட்சகனா? வாடா. உன் மனைவியே அவ வயித்துல இருக்கிற புள்ளையே டுக்குடே டுக்குடே कर दूंगा. நீங்க பூஜையை முடிச்சிட்டு வாங்க. வந்து காப்பாத்துடா. உன் சக்தி என்னன்னு பாக்குறேன். வாவான்னு கூப்பிட்டல்ல, அதோ பாருடா உன் முன்னாடி வந்து நிக்கிறான்டா உன் யமன். இவன் எனக்கு யமன்னா? யமனா அது நானும் என் ஆளுங்கிறதான். இவன் வர்த்தா என்னடா செய்வான்? பயந்து ஓடுறது தவற. பயந்து ஓடுவனா நானா? என்ன பார்த்தாதான்டா எல்லாருக்கும் பயம் வரும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு சைன்யம் எதுக்குடா? நான் ஒருத்தனே போதும். நானே என் சைன்யம், என் ரத்தமே, என் ஆயுதம், என் முன்னோர்கள் ஆசையை, என் கவசம். அந்த ஜெகன்மாதாவோட அருள் தான் என்னோட சக்தி. காலம் காலமா காப்பாத்துற இந்த சக்தி பீடத்தை ஒரு நிமிஷத்துல அடிவோடு அழிச்சு இந்த திரிசூல சக்தியை எடுத்துட்டு போய் இறந்த ஏன் முதாதிய மம்மிகளை பொழக்க வச்சு இந்த உலகத்தை ஆள போறேன். உன் தலையை வெட்டி என் மனைவிக்கு காணிக்கை ஆக்குறேன்டா. ஆலயத்துக்குள்ள அடி வச்சு அந்த ஜெகன் மாதாவை உன் கண்ணு பார்த்த மறு நிமிஷம் அம்மா மேல ஆன உன் தலைய வெட்டி அந்த தாய்க்கு ரத்தாபிஷேகம் செய்வேன். அஷ்டாதச சக்தி பீடங்களுக்கு அதிஷ்டானமான இந்த சக்தி பீடமே உனக்கு பலி பீடம். மலைகளை
ருத்ரா சீக்கிரம் கண்டு போயிடுங்க. பைரவா கௌரிய பாத்துக்க. நீ அழறதுக்காக பிறந்தவன் இல்லடா. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் சக்தி பீடத்தை காப்பாத்துற இந்த ரட்சகனோட ரத்தத்துக்கு பிறந்தவன் நீ.
இனி அந்த ஜெகன் மாதா தான் உனக்கு எல்லாம். பைரவா, ருத்ரம், குழந்தைய காப்பாத்து. துரோகி. தர்மத்தையும் ஆலயத்தையும் காப்பாத்த ரட்சகனா உதிச்ச ஒரு மாவீரனோட கதை இப்படித்தான் முடிஞ்சது. அவனோட ஒரே மகனான உன்னை ஒரு ரட்சகனா இருந்த கடமையை நிறைவேற்ற அந்த ஜெகன்மாதா தான் இங்க வரவழைச்சிருக்கா. உண்மைதான் சக்தி. பாசத்தையோ அன்பையோ ஊட்டி வளர்த்த தாய் தந்தையே தவிர நாங்க உன்னை பெத்த தாய் தந்தை இல்ல. ஆமா சக்தி, சரியா 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத நாங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நதியில நீ மிதந்து வந்த. தீபங்களோட ஒளி வெள்ளத்துல அம்பாலோட அருளால நீ எங்களுக்கு ஒரு வரமா கிடைச்ச. ருத்ரா, சாமி, ருத்ரா, சாமி, சாமி, ருத்ரா வந்துட்டா சாமி. இவன் தான் பையனவன். உன்னை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான். ருத்ரா வந்துட்டா. இப்ப உனக்கு புரிஞ்சுதா? நீயும் ஒரு அபூர்வ பிறவிதான். ஒரு மாபெரும் காரியத்தை சாதிக்க வைக்கத்தான் அந்த தெய்வம் உன்னை இந்த தம்பதிகள் கையில கிடைக்க வச்சது. தைரியமே விழிவீச்சா, சாகசமே உயிர் மூச்சா, தேசத்தை காப்பாத்துற வேலையில உன்னை சேரவும் வச்சது. இப்ப நான் என்ன செய்யணும்? மகா சுக்கர கரணம் வரப்போகுது. அந்த ஈஜிப்ட்காரங்க மறுபடியும் ஆலயத்தை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவாலாமுக்கி உன்னாலதான் கிடைச்சது. இனி அந்த ருத்ரசுலமும் உன்னாலதான் வந்து சேரணும். இப்ப அது எங்க இருக்கு? உங்க அப்பாவை முதுகுல குத்திட்டு தப்பிச்சு போன துபாயில ஜாக்கிங்கிற பேர்ல செட்டில் ஆன திவான்ட இருக்கு. அவன் யாரும் நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த சூலத்தை வச்சிருக்கான். राखा बेटा, राखा। இனி எந்த ஜுவாலாமுகியும் இவன் சரீரத்தை எதுவும் செய்ய முடியாது. ஹாய் சக்தி. ஜாக்கி ருத்ர சொல்லத்தை எங்க வச்சிருக்கான்? அதை அடிக்கடி இடம் மாத்துறான். ஆனா இப்போ பீச் பில்டிங்ல ஹை செக்யூரிட்டில வச்சிருக்கான். அதை டச் பண்றது இம்பாசிபிள். ஆனா ஒரு வழி இருக்கு. செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவதார் எப்பவும் அந்த பில்டிங்லயே தான் இருப்பான். அவதார்? ஏய் மொட்டை, அவதாரம் இருக்குதா? பாய்ஸ், go and catch him. ஏய் மொட்டை, ma'am, எதுக்கு who are you? வந்திருக்க? What are you doing here? அசிஸ்டன்ட் சார் வந்திருக்கயா? அவதார் சார் அசிஸ்டன்ட்டா? அசிஸ்டன்டா? முதல்ல நீ யாருன்னு சொல்லி தொலை. என் பேரு ஏகாம்பரம் சார். ஊர் பேரு ஏமாத்தூர் சார். ஏமாத்தூர்ல இருந்து நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா கிரேட்டியா? நீங்க மட்டும் இல்லைங்க, ஏமாத்தூர் ஏகாம்பரம்னா மொத்த ஸ்டேட்டும் கிரேட்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க ஏமாத்தூர் எலுமிச்சங்க. மர மண்டையில மசாஜ் பண்ணிட்டா மூளை முடப்பா வேலை செய்யும் சார். உங்களுக்கு ரொம்ப அவசியம் சார். ஓ, ஏமாத்தூர்ல இருந்து வந்ததுனால எலுமிச்சக்காய் கொண்டு வந்திருக்க. அதே புத்தூர்ல இருந்து வந்தா பூசணிக்காய் கொண்டு வருவியா? ஜோக். நல்லா கிடைச்சனா? பின்னிட்டீங்க. அவதார் சார், பாஸ் வர சொன்னார். கோ. பாசா?
தலைவா உங்களுக்கு நான் கற்பூரம் ஏத்தி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கானா? சீச்சி அவன்லாம் பாசாயா, யூஸ்லெஸ் சென்ஸ்லெஸ் ப்ரூட்டியா. அவன் ஏதோ கால்ல விழுந்து கதறி காசு கொடுத்ததுனால செக்யூரிட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். எதுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறீங்க தலைவா? என்ன கேள்வி அது? ஜாக்கி ஆன்டிக் ஐட்டத்துக்கு சயின்டிபிக் செக்யூரிட்டி கொடுக்குறேன். ஆஹா, எந்த ரேஞ்சில அப்ப செக்யூரிட்டி கொடுத்திருப்பீங்க? ஏகாம்பரம், அந்த ரேஞ்ச உனக்கு காட்டுறையா? காட்டுங்க. லுக் அட் ஹியர். ஆஹா, ஜாக்கிங்கிறது இவனா தலைவா? எஸ், இவன் தான் ஜாக்கி, பெரிய டாக்கி, குட்டிங்களை சுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற ஷோக்கி. அவன் மோந்து பாக்குறது என்ன மூக்குப்படியா? நோ, கொக்கைன். இவன் முகர எனக்கு எதுக்குங்க? உங்க செக்யூரிட்டில இருக்கிற ஐட்டத்தை காமிங்க தலைவா. ஏகாம்பரம், நீ இவ்வளவு கேட்கும்போது எப்படியா காட்டாம இருப்ப? கம் ஆன், லுக் அட் ஹர். இது கொஞ்சம் புடிங்க தலைவா. அறிவு கொழுந்து, உங்க கொழுந்துல கொஞ்சம் எனக்கு தரணும். உங்ககிட்ட சிஷ்யனா நான் சேர்ந்துற போறேன். அதுக்கு அட்வான்ஸா உங்களுக்காக 1 கோடி கொண்டு வந்திருக்கேன். ரூபாயா? 1 கோடி ரூபாய் தலைவா. கோடியா? கோடிதான். எனக்கு வேண்டாம். நீங்க வாங்கிதான் எனக்கு ஆகணும். வேண்டாம். உங்க கால்ல எனக்கு வேண்டாம். சரி, வாங்க. வாங்கிக்கிறேன். வாங்க தலைவா. வரேன். சீக்கிரம் வரேன். பணம் எங்க? 1 மினிட். இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கேன் தலைவா. இந்தாங்க. கோடி. கோடி. கோடி ரூபாயா? வித் யுவர் பெர்மிஷனோட சிங்கிள் ஸ்னாப். எடுத்துக்க. ஓபன் பண்ணுங்க தலைவா. ஓகே. ப்ளீஸ். ஓபன் பண்ணு. பக்தி பிளஸ் பரவசத்துடன் சூப்பர். எலுமிச்சங்காயா. Idiot. தேங்க்ஸ் சார். எவனோ ஒருத்தகிட்ட மொத்த டீடைல்ஸ் சொல்லிருக்கேன். என் இடத்த குடிட்டு வந்திருக்கேன். என்ன ஆஃபர் பண்ண அவன்? என்ன கொடுத்தா அவன்? சார், ஏமாத்தூர் எலுமிச்சங்காய் கொடுத்தா சார். Bloody fool. எதுக்கு அது? மரமண்டையில் தேய்ச்சிக்கிட்டா மஜாவா இருக்கும்னா சார்? தேய்ச்சிக்கிறீங்களா சார்? எலுமிச்சங்காயா? Damn it. டிரான்ஸ்மிட்டரா? Boys, எவனோ நம்மள ட்ராப் பண்ணிருக்கா. Let's shift. Hello. ஜாக்கி, பணம் ரெடியா இருக்கு. நான் உன்னை பார்க்க தான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நானே ருத்ரசூலத்தோட மெரினாக்கு வரேன். ஓகே ஜாக்கி. பாரு, நல்லா பாரு. உன்னோட யமன்னா யாரை எதிர்த்து நிக்க முடியாம முதுகுல குத்துனியோ, யார் சக்திய பார்த்து மரணமே பயப்படுதோ அவர்தான் ருத்ரா. அந்த ருத்ரா மகன்னா சரித்திரம் முடிஞ்சிடுச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவரோட ரத்தம் இன்னும் என் உடம்புல மிச்சம் இருக்கு. கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரத்தத்தோட சாட்சியா சொல்றேன், உயிரோட விட மாட்டேன். நீ உயிரோட இருந்தா தானே? ஹலோ. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ருத்ரசூலம் என் கைக்கு வந்துருச்சு. கிளம்பி வந்துட்டு இருக்கோம். உன் டாடி கிட்ட சொல்லிடு. சீக்கிரம் வா. நீ வர வரைக்கும் நான் உன் ஞாபகமாவே இருப்பேன். யமன கொல்லது உன்னங்கம் எய்த்து வண்டர் நீ
மாயா பஜார் கச்சேரி பார்ட்டி உஷார் மைக்காதோ உந்தன் பவர் எப்பானி ஈவன் ஸ்டார் எவனா கொல்லுது உன்னங்கம் ஏத்து வண்டல் நீ குவா குவா ஏ அம்மா நீ கைய பெச்சாலே கமான்னு சொல்லி தாக்காதே யங்கு டைகர் நீ தட புடாய வயசத்தான் கொல்ல குழியாதே அல்லலலலலலலே பாப்பே சுகா மகாசே அல்லலலலலலலே காரே சிங்கா ஆலசே அல்லலலலலலலே பாப்பே சுகா மகாசி அல்லலலலலலலே காதி சிங்கா ஆலசி ஹாய் I got you, my love. ஹாய் You got me loving. ஹாய் You make me go so ஹாய் ஹாய் சிட்டு செல்லம் பட்டு மொட்டு எந்தன் செம்மீனே உன்னை சேர்வேனே ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன் படுகொட்டி பார்த்து என்னை ஆடல் பாடல் பாடல் கூடல் கோடி கண்டேனே ஓடி வந்தேனே விளையாட்டு காட்டி கோடா முழு மூச்சா ரசிச்சு கோடா என்னடி கண்ணே மொட்டுன்னு தொட்டா பூவா நின்ன பொட்டுன்னு சீண்ட பொட்டுன்னு புத்து பூவா நின்ன ஏ மங்காத்தா புது வெள்ளோட்டம் நான் காணும் வேலை கிளம்புற இடமிட்டு ஆளி ஒன்று ஓட்ட மாத்து கிராமரு அச்சச்சோ மாயா பஜார் கச்சேரி பார்ட்டி உஷார் மைக்காதோ உந்தன் பவர் எப்பானி ஈவன் ஸ்டார் I got you, my love. High. You got me loving. High. You make me go so high, 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 high. ஃபுல்லா என்னை பந்தம் கொள்ள ராசி உண்டாடி ரேஞ்சு உண்டாடி உன் கண்ணு வச்ச தீயால் நானே தாறுமாறா தடுக்கும் மிடுக்கும் காட்டி காட்டி தூது சொல்லாதே தூர போகாதே அப்பப்பா கூட கூட ஆஹ்லாதோ ராசபாதை ஜம்மனு பொண்ணு கும்மனு பொண்ணு தந்தாளிங்க தெம்பல பொண்ணு பொம்பல பொண்ணு தந்தானிங்க நீ நடை போட்ட ரெயின்போவின் சின்ன சிஸ்டரு என் மாறாப்பில் உன் மீசை போடு போஸ்டரு அச்சச்சோ மாயா பஜார் கச்சேரி பார்ட்டி உஷார் மைக்காதோ உந்தன் பவர் எப்பானி ஈவன் ஸ்டார் மகா சுக்கிர கிரகணம் விட்டுடுச்சு. சூரியாஸ்தமனத்துக்குள்ள ஆலயத்துக்கு போய் நாம பூஜை பண்ணி ஆகணும். சக்தி ஓ நோ பத்ரி என்னாச்சு நெஞ்சு வலிக்குது பத்ரி சாவடா சக்தி எங்க அங்கிள் யாரோ தொடர்ந்து வராங்கன்னு சந்தேகப்பட்டு அவன் வேற வழியில வரான். உங்களை பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொன்னான். சக்தி வந்துருவான் சுவாமி. நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம். வாங்க நாம போலாம்.
देवी वेदिन्यै नमः। சாது நடக்க போறது போஜா இல்லடா, அழிவு. அந்த அழிவை பார்க்கத்தான் என் புருஷன் கண்ண என் பிள்ளைக்கு வச்சிருக்க. எந்த ரட்சகர் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். எந்த ரட்சகனும் வரமாட்டான். டேய் மந்திரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை லட்சம் கோடிக்கு ஃபக்துன் வாங்கிட்டாங்கடா. shut up you damn rascal. சின்ன வயசுல இருந்து ஏன் உப்பு தின்னு வளர்ந்தவன்டா நீ. எனக்கா துரோகம் பண்ற? ராகா, ஐஸ்வர்யா, எது என்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, ஜெகன் மாதா பூஜை நிக்க கூடாது. பூஜை தடப்பட்டா இந்த உலகத்துக்கே அழிவு. மாமா, நீ நடக்க வேண்டிய ஜெகன் மாதா பாத்துக்குவா. அவளை இழுத்துட்டு வாங்க. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. தரிசனம் எங்க இருக்காத தரிசனம்? ராகா, वो है महाशक्ति का त्रिशूल, அதை எடுத்துட்டு வா. அந்த ஜுவாலையால அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. என் புருஷன் லட்சியம் சக்தி திரிசூலம். ராகா, அதோ அதல்ல சக்தி பீட தூண்கள். ஒவ்வொரு தூணையும் உடைச்சேரி தூள் தூளாக்கி தரமட்டமாக்கு. இந்த தேசம் அடியோட அழிஞ்சு போகணும். அதுக்காக தாண்டா உங்க அப்பாவோட கண்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஜாவ், போ, ஒழிக்கத்துக்கோ, மண்ணோட மண்ணாக்கு. அம்மா ஜெகன் மாதா, பரம பவித்திரமான அந்த மகாசக்தி பீடத்துல இந்த துஷ்ட சக்திகளோட ஆட்டத்தை அடக்கிற சக்தி எங்க? இந்த வெறி பிடிச்ச பிசாசுகளோட பிடியில இருந்து காப்பாத்துறது யாரு? உன்னோட இந்த ஆலயத்துக்கு பாதுகாப்பு யாரு? இத காப்பாத்துற ரட்சகன் எங்க இருக்கா? சொல்லு மாதா.
அழிக்கிறதுக்கு அகிலாண்ட நாயகி ஜெகன்மாதா அனுப்புன மகாசக்தி. அதோ பார் பாரத சக்தி சொரூபத்தை. எந்த சக்தியாலையும் என் சக்தியை எதுவும் செய்ய முடியாது. ராகா, அவனை அடிச்சு கொல்லுடா. சூரியாஸ்தமனம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. சூரியாஸ்தமனத்துக்குள்ள ஜெகன்மாதா கீழே திருசூலத்தை சாத்தி ஆகணும். அதோ அதுதான் கடைசி சக்தி பீடத்தூண். புருஷன் கண்ண என் பிள்ளைக்கு வச்சிருக்க.
தீயவர்களை அழிப்பதும் நல்லவர்களை காப்பதும் ஜெகன்மாதாவின் லீலை. सर्वे जना सुखिनो भवन्तु.